அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை இந்த நாளிலே வாசிக்க கேட்போம். Verse 22 in chapter 2 of Acts of the Apostles. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி. உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. புரிந்ததை வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒருவரையும் அறிந்திருப்பவரும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவருமாகிய தேவன், உம்முடைய பிரசன்னத்தின் கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து உமக்கு மகிமை உண்டாக செய்வீராக. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மேலான நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 14வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது பேதுரு எழும்பி நின்ற போது இப்படி சொல்கிறார்: யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது மறுபடியும் கிட்டத்தட்ட அதே குரலிலே சொல்கிறார்: இஸ்ரவேலரே, நான் உங்களுக்கு சொல்வதை கேளுங்கள். கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் பேதுரு பேசுவதை போல் இருந்தாலும் அவன் பேச்சிலே 2 கட்டங்கள் இருக்கின்றன என்பதை ஆண்டவர் காட்ட ஒருபோன்று 2 துவக்கங்களை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2 portions of Peter's பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அவன் அன்று பேசின பேச்சின் 2 பகுதிகள். முதல் பகுதியில் எப்படி பேசுகிறானோ அப்படியே கிட்டத்தட்ட 2வது பகுதியிலும் பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 14 கடந்த வாரம் தியானித்தோமே, 14 21 வரை அங்கே அவன் பேசும்போது அவன் எதற்காக பேசுகிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. தெரியாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்ததை தவறாய் புரிந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். I want you to know the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. முதல் பகுதி அவர்கள் மனதில் எழும்பின கேள்விக்கும் அவர்கள் வார்த்தையினால் வந்த விமர்சனங்களுக்கும் பதில் கொடுப்பதற்காக தேவன் பேதுருவை பயன்படுத்தின பகுதி. That portion, hallelujah, amen, is to answer the challenge, the queries. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அதை முடித்துவிட்டு இப்பொழுது இஸ்ரவேலரே, என் வார்த்தைகளுக்கு நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் என்று உறுதியாக மீண்டும் சொல்கிறார். இந்த வசனத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் இதற்கு பின்பு பதில் சொல்லவில்லை. இந்த வசனத்திலே அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதிலை சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் பதில் சொல்லி ஆயிட்டே என்று சும்மா உட்காராமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். He rose up to give an answer. God helped him to give an answer, the right answer, according based on God's word. கொடுத்த பின் உட்கார்ந்து விடாமல் he continues. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இருந்து ஆண்டவர் இன்று மாலையில் நமக்கு சொல்வதை கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். முதல் பகுதியில் பதில் சொன்னது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அனுபவத்தை மற்றவர்கள் தவறாய் புரிந்து கொண்டதினால தங்களுக்கு கிடைத்த அனுபவம் ஏதோ வேடிக்கைக்குரியதல்ல, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி நமக்கு தந்த நல் அனுபவம் என்பதை குறிப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பேசிவிட்டு இதை சொல்வதற்கு 8 வசனங்கள், 14 21 வரை 8 வசனங்கள். 2வது டாபிக் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது 22 ஹல்லேலூயா, ஆமென், கிட்டத்தட்ட 37 வரை, 37 வரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் 2வது பேசுவதை காண்கிறோம். இருப்பது 16 வசனங்கள். பதில் சொல்ல 8 வசனங்கள். அதற்கு பின்பு இயேசுவை குறித்து அறிமுகம் செய்ய 16 வசனங்கள். கிட்டத்தட்ட 2 மடங்கு பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு தருகிற அனுபவங்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு தருகிற ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவைகளில் பல அனுபவம் பலருக்கு கிடைக்காத அனுபவங்கள். சிலருக்கு மட்டுமே கர்த்தர் சில மேன்மையான அனுபவங்களை தருகிறார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை, கொடுத்தவருக்கு நன்றி. ஆனால் ஆண்டவர் இந்த பிரசங்கத்திலே உணர்த்த விரும்புவது, யாருக்கும் கிடைக்காத மகிமையான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்கள் அனுபவங்களை விவரிப்பதை விட இயேசுவை குறித்து விவரமாய் சொல்வதுதான் முக்கியமானது. Hallelujah, amen. The message about Christ is greater than the explanation about your experience. என் சொந்த கர்த்தர் கொடுத்த அனுபவம் தான். அந்த சொந்த சாட்சியை விவரித்த அதை குறித்து சொல்வதை விட இயேசுவை குறித்து அறிவு வாய்ப்பு கிடைத்தால் இயேசுவை குறித்து அதிகமாக பேச கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆனால் இன்று உலகத்திலே, கிறிஸ்துவ உலகத்திலே பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மாறி இருக்கிறது. தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அனுபவங்களை விவரிக்க ஏராள பேச்சுக்கள், ஏராள உதாரணங்கள், ஏராள புத்தகங்கள். ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு கடைசியில இதையெல்லாம் எனக்கு தந்த இயேசு நல்லவர், உங்களுக்கும் தருவார், நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். சுருக்கமாக முடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். எந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் கர்த்தர் அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்கள் 3 பேருக்கு மறுரூப மலையின் அனுபவத்தை கொடுத்தார். 17:9. இது யாருக்கும் கிடைக்காத அனுபவம், எந்த மனிதனும் பார்க்காத ஒரு அனுபவம், 3 பேருக்கு மட்டும் விசேஷமாக குறிப்பாக கிடைத்த அனுபவம். இதை பெற்ற போது ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? யாருக்கும் இதை சொல்லாதிருங்கள். உங்கள் அனுபவத்தை விவரமாய் பேசாதிருங்கள். உங்கள் அனுபவத்தை விளம்பரம் செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பேசுவதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் போங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. யோவான் தன் நிருபத்தை எழுதும் போது ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ பேருக்கு விடுதலையை கொடுத்தார். அதை பார்ப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். John chapter 20 and verse 30, 20ஆம் அதிகாரம் 36 வசனத்திலே கர்த்தர் விதமாக யோவானை வைத்து எழுதுகிறார், இந்த புத்தகத்தில் இல்லாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். ஏன் ஆண்டவர் அதையெல்லாம் எழுதக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவங்களின் விவரத்தை விட மனிதனுக்கு தேவன் கொடுக்கும் செய்தியின் விவரம் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். More than the experiences, it is the message that proceeds from God that takes priority of space. Hallelujah, amen, hallelujah. 1 Corinthians chapter 12, 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். 1 முதல் first 4 verses. 2 Corinthians 12, first 4 verses. இந்த வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல, தகுதி அல்ல, ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்களையும் வேண்டுதல்களையும், எனக்குன்னு கூட சொல்லல, அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், I know a man who was in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் போனான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு வெளியே இருந்தானோ எனக்கு தெரியாது. பரதீசுக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவதூதர் பேசுகிற பாஷையை கேட்டான். அப்பொழுதும் அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பை இருந்தானோ எனக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை தருகிறார். அவன் ஆவியிலே பரதீசை சென்று பார்ப்பதற்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சீஷருக்கு ஒரு 12 சீஷருக்கு கூட கிடைக்கல, இவனுக்கு கர்த்தர் இந்த அனுபவத்தை தருகிறார். இந்த அனுபவத்தை அவன் சொல்லும் போது எவருக்கோ நடந்தது போல. எனக்கு ஒரு ஆளை தெரியும், 14 வருஷத்துக்கு முன்னால் அவரை தெரியும், அவர் போயிட்டு வந்தாரு என்று யாருக்கோ நடந்தது போல் சொல்ல காரணம், பவுலே, கர்த்தர் உனக்கு கொடுத்த அனுபவங்களின் விவரத்தை விட கர்த்தர் உனக்கு கொடுத்த செய்தியின் முக்கியத்துவமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். மோசேயை ஆண்டவர் சீனாய் மலைக்கு வர சொன்னார், 40 நாட்கள் இருக்க சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. அந்த மலையிலே அவனுக்கு இருந்த அனுபவத்தை ஓரிரு வசனங்களிலே விவரிக்கிறார். நான் போனேன், அப்பொழுது புகைக்காடாகிய மேகம் அங்கு இறங்கி இருந்தது, ஒருவர் என்னை கடந்து போனார், கிருபையும் இரக்கமும் உண்டாவதாக என்று சொல்லி கடந்து போனார், என்னோடு பேசினார், அவ்வளவுதான்.
மீதமுள்ள அத்தனை வசனங்களும் ஆண்டவர் இஸ்ரவேலர் கடைபிடிப்பதற்காக அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, கட்டளை, பிரமாணங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வாசித்தீங்களான்னு கேட்கறதோட வாசித்து முடிச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். ஏன்னா சிலருக்கு கொஞ்சம் 4 அதிகாரம் வந்த உடனே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மூடிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எசேக்கியேல், the book of Ezekiel, many times we read, ஆண்டவர் அவனுக்கு அனுபவங்களை தருகிறார். அவர் என்னை ஆவியிலே கொண்டு போய் பார்க்கும்படி வைத்தார். அவர் என்னை தூக்கி கொண்டு போய் இதை எனக்கு காண்பித்தார். தரிசன பள்ளத்தாக்குக்கு வரும்படி செய்தார் என்று பல அனுபவங்களை சொன்னாலும் அந்த அனுபவங்களின் விவரம் அந்த அதிகாரத்திலே கொஞ்சம் தான். அதற்கு பின்பு தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிற செய்தி இடம்பெற காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மாலையிலே நல்ல ஒரு தீர்மானத்திற்குள் வர கர்த்தர் உதவி செய்வாராக. நீ எத்தனை மேன்மையான அனுபவங்களை எனக்கு தந்தாலும் ஆண்டவரே, அனுபவங்களின் விவரத்தை விட அனுபவங்களை தந்தீரே, உம்மை குறித்த விவரம் மேலானது, என்னால் முக்கியப்படுத்த வேண்டியது. அதை நான் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆமென். 22ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு. எந்த இயேசு? ஜீசஸ் ஆஃப் நாசரத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Amen. Jesus of Nazareth, approved of God. நசரேயனாகிய இயேசு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஆமென். Praise the Lord. ஆமென். Hallelujah. நசரேயனாகிய இயேசு என்று சொல்வதில் இருக்கிற அர்த்தம் என்ன? அந்த எல்லாரும் இஸ்ரவேலருக்கு எல்லாருடைய மனதில் ஒரு உண்மை பதிந்திருந்தது. இந்த ஊரிலிருந்து நன்மை வராது, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று எல்லா இஸ்ரவேலருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When they addressed him as Jesus of Nazareth, அவரை கனப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அவரை பரிகாசம் செய்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஊரில் இருந்து வந்த ஒரு நபர் என்று அவரை ஏளனப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் a man who was despised, இகழப்பட்ட ஒருவர், புகழப்பட்ட ஒருவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆனால் இகழப்பட்ட ஒருவராய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்த பெரிய மேன்மை என்னவென்றால் தேவன் அவரை அங்கீகரித்திருந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் இரண்டாவது காண்கிற ஒரு உண்மை. அல்லேலூயா. ஆமென். முதல் உண்மை, என் அனுபவங்களை விட என் ஆண்டவர் முக்கியமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது உண்மை, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு சின்ன ஆளோ, எவ்வளவு இகழப்பட்டாலும், எவ்வளவு ஏளனப்பட்டாலும், ஆமென், எனக்கு மனிதரால் ஏற்படுவது அல்ல முக்கியம், எனக்கு தேவனால் கிடைப்பது முக்கியம். ஹல்லேலூயா. மனிதர் உலகம் என்னை இகழுகிறது, ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. ஆனாலும் இகழ்கிறார்கள் என்பதனாலே தேவனும் பார்த்து அப்படியா நீ சரியில்லையா என்று தள்ளிவிடாதபடிக்கு மை காட் அப்ரூவ்ஸ் மீ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பிற நம்மை சொல்லலாம், நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீர்கள் என்று ஓரம் கட்டலாம். அதனாலே ஆண்டவர் எந்த நபரையும் ஒதுக்குகிறவர் அல்ல. God is gracious and magnanimous enough to approve anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 1 Samuel 16 verses 11 and 12. 1 சாமுவேல் 16 11 12 வசனங்களிலே the last one. இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் என்று கேட்கிறார்கள். சாமுவேல் கேட்கிறார், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவனை அழைத்து வரும்படி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருப்பதிலே கடைசியானவன், எல்லாரும் அவனை ஒதுக்கி விட்டார்கள். இதை நீ பார்த்துக்கொள் என்று முக்கியமான வேலையாம் இவர்களுக்கு வைத்துவிட்டு ஆடை கவனிக்க அவனை அனுப்பிவிட்டார்கள். ஆமென். அவன் வந்தபோது ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டவன், எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியில் ஒதுக்கப்பட்ட நபராயிருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொல்லப்பட்ட நபராயிருக்கலாம். வாழ்க்கையில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், மனிதரால் எனக்கு நடப்பதை விட கர்த்தர் எனக்கு தரும் அந்த அங்கீகாரமும் கிருபையும் முக்கியமானது. ஆமென். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நமக்கு தெரியும், 12 கோல்கள் வைக்கப்படுகிறது. God approves Aaron. ஆரோனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த ஆரோன் யார்? இஸ்ரவேலிலே விக்கிரக ஆராதனை வருவதற்கு இந்த ஆள் தான் ரூட் காஸ். The man was the reason for idolatry to creep into Israel. நாம இருந்தால் அந்த ஆளை கண்டிப்பா செலக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆசாரியனா இருக்க, பிரதான ஆசாரியனா இருக்க, அவனுக்கு டிஸ்குவாலிபிகேஷன் என்று ஒன்று இருந்தால் இது ஒன்றே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்த அவனையே தேவனை மனிதன் கிட்டி சேரவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ள ஒரே ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை என் வாழ்க்கையில நான் செய்த காரியத்தினாலே, என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஒரு விக்கிரகத்து உருவத்திற்கு கொடுத்ததினாலே கர்த்தர் விரும்பாத காரியத்தை நானும் என் எல்லையிலும் நடக்க நான் இடமளித்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது அப்படிப்பட்ட ஆளையும் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர அவர் அங்கீகரித்த ஆளாக மாற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். விசுவாசிக்க முடிந்தால் ஆண்டவருக்கு ஆமென் சொல்ல கேட்கிறேன். God can change any individual. எந்த நபரையும் ஆண்டவர் மாற்றி தமக்கு மிகுந்த பயனுள்ள ஆளாக மாற்ற முடியும். லூக்கா 18, லூக் 18:14. அவன் அல்ல இவனே. போதும். தேவனுடைய சமூகத்துக்கு 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், பக்தி உள்ளவன், எல்லார் முன்பும் கண்ணியமானவன், எல்லாராலும் புகழப்படுகிறவன், எழுத்தின்படி அப்படியே வேத பிரமாணத்தை ஒழுங்காக வருஷத்தில் 2 தடவை உபவாசிக்கால் கூட இருக்கிறாங்க. ஆனா இவன் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஏன் 2 தடவை சொன்ன? வருஷத்துல ஒரு தடவை உபவாசிப்பாங்க. இன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு இயேசுநாதர் பாடுபட்டார் பாத்தீங்களா, அன்றைக்கு. அல்லேலூயா, ஆமென். இவன் வாரம் தோறும் உபவாசிக்கிறவன், எழுத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினவன். இன்னொருவன் வருகிறான், ஊரறிந்த பாவி. ஊரறிந்த பாவி, அவனுக்கு பெயர் ஆயக்காரன். அவன் அல்லேலூயா, அவனுக்கு அவன் வேலை செய்தான் பாத்தீங்களா, வரி வசூலித்தான் பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு இருக்கிற வேதனை. அவன் செய்த தொழிலே பிறர் அவனை விமர்சித்து குறை சொல்வதற்கு காரணமான தொழிலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா, ஆமென். ஊரறிந்த குற்றவாளி அவனும் வருகிறான். தேவ சமூகத்தில் இருக்கும்போது பக்தி உள்ளவன் என்பதற்காக அங்கீகரிக்கவில்லை, ஒழுங்காக காணிக்கை போடுகிறான் என்பதற்காக அங்கீகரிக்கவில்லை. தகுதியே இல்லாதவனாக இருந்தாலும் அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீடு திரும்பினான். ஆமென். அல்லேலூயா, ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்னேன் நினைக்கிறேன். மத்தேயு 1:3-5-6 வசனங்களிலே நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டோம். ஆனால் தேவன் அந்த ஸ்திரீகளை கர்த்தர் அங்கீகரித்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச பட்டியலிலே கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். குறைவுள்ளவர்கள், தவறு உள்ளவர்கள், நெருக்கத்தில் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் அசட்டை பண்ணி ஒதுக்கி விடாதபடி அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும் என்று அறிந்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால், இப்படி ஆகிவிட்டது, இனி நான் லாயக்கல்ல என்று நாமே நம்மை தள்ளிவிடாதபடி கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு இடமளிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு உண்மை இந்த வசனத்திலே பார்க்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Could somebody read in King James version please? நானே வாசிக்கிறேன். Ye men of Israel, hear these words. Jesus of Nazareth, a man, not son of man, a man approved of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அவர் தேவனாக இருந்தால் அவருக்கு அப்ரூவலே தேவையில்லை. அவருக்கு ஏன் அப்ரூவல் தேவைப்பட்டது? Because he became a man. அவர் மனிதனாக நம்மை போல் ஒருவராய் வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லி இருக்கிறது, he lived among you, உங்களுக்கு உள்ளே. தமிழில் இருக்குதாங்க, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே, நம் நடுவிலே நம்மை போன்ற ஒருவராக அவர் அவதாரம் எடுத்து வந்ததினாலே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒன்று அவசியப்பட்டது. அது என்னவென்றால் தேவனுடைய அங்கீகாரம். இவர் என்னுடைய நேச குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த மாலையிலே ஆண்டவர் இந்த பகுதியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்த்துவாராக, நம்மை காண உதவி செய்வாராக. ஆண்டவரே, நானும் ஒரு மனிதன், நானும் ஒரு மனுஷி,
என்னுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்று எனக்கு முக்கியமாக அவசியம். அது என்னவென்றால் என் தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்கு தேவை. ரட்சித்திருக்கிறார் என்பதல்ல. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருப்பது நமக்கு தெரியும், அது கிடைத்த ஸ்லாக்கியம். கர்த்தாவே, நான் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறேன், நான் ஒரு நாட்டில் வாழ்கிறேன். I live in a society, I live among people. மக்கள் நடுவே நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. இப்படி இருப்பதனாலே அவர்கள் நிமித்தம் எனக்கு ஒரு அப்ரூவலை தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை காண்பிக்க நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டானா தேவையே இல்லை, இங்க வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே பிறர் நிமித்தம் நமக்கு அப்ரூவல் தேவை, பரலோகத்திற்கு தேவையில்லை. பரலோகத்திற்கு நம்மை அடையாளம் காண தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சமுதாயத்திற்கு முன்பு நமக்கு அது தேவை. Jesus, a man approved by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Hallelujah. 1 Kings chapter 17 verse 24. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வீட்டிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் தங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல நாள் தங்கி இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எலியாவை அந்த இடத்திலே அங்கீகாரத்தோடு I know that you are a man of God and the word that proceeds from your mouth is truly the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதர் நடுவே வசிக்கும் போது கர்த்தாவே எங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை தருவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்பர்ஸ் சாப்டர் 16. இஸ்ரவேலிலே ஒரு புரட்சி உண்டாக, கலகம் உண்டாகிறது. கோராகின் புத்திரர் ஒரு கூட்டத்தில் வந்து ஆரோனும் மோசையும் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, கர்த்தர் எங்களை பயன்படுத்தவில்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்பொழுது கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார், ஆரோனும் மோசையும் தான் என்னுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா, ஆமென். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை செய்து God revealed his approval upon Moses and Aaron. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஆமென். யாத்திராகம் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசீர்வதிப்பு கூடாரத்தின் எல்லா விவரங்களையும் கர்த்தர் மோசேக்கு சொன்னார். எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எத்தனை ஆணி இருக்கணும், எத்தனை கொக்கி இருக்கணும்னு சொன்னார். அவ்வளவு டீட்டெயில் சொன்னார். How many hinges? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவு விவரமாக சொன்னார். வேதத்திலே பார்க்கிறோம், மோசே கர்த்தர் சொன்னபடியே ஒவ்வொன்றையும் செய்து முடித்தார். 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே மனிதர் கொடுத்த பொருட்களை வைத்து அத்தனையும் செய்யப்பட்டது. மனிதர் கொடுத்த பொருட்களால் அத்தனையும் அமைக்கப்பட்டது. வெளியே இருந்து பார்த்தால், உள்ளே இருந்து பார்த்தால் அழகாக இருக்கும். பொண்ணு இருக்குது, வெள்ளி, எல்லாமே மகிமையானதாக இருக்கிறது. ஆனா வெளியே இருந்து பார்த்தால் அது மேலே தகசு தோல் போட்டது. தோல் அவ்வளவு கவர்ச்சி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆனால் 40:34 மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து முடித்த போது ஆண்டவர் அந்த கூடாரத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையால் நிரப்பினார். முதல் முறையாக கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வந்து இறங்குகிறது. எதற்காக செய்தார் தெரியுமா? அன்றைக்கு அந்த கூடாரத்தை கர்த்தர் அப்ரூவ் பண்ணினார். இதை போல எத்தனை கூடாரங்கள் இருந்தாலும் மற்ற எல்லாவற்றுக்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இதில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை போன்ற மற்ற பொருளை யாரும் எதற்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இதற்கு உள்ளே இருக்கும் பொருட்கள் எனக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டியது என்று God affixed his seal of approval by sending his cloud. Hallelujah, amen. The pillar of ஆண்டவர் மேகத்தை இறக்கி நிரப்பி அதை அங்கீகரித்தார். Hallelujah, hallelujah, amen, hallelujah. கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை அங்கீகரித்திருக்கிறீர் என்று என் வாழ்க்கை அறியப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. இயேசுவை a man approved of God.
இயேசு என்கிற மனிதன் மனு உடல் எடுத்து வந்த மனுஷகுமாரனை ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன் தான் என்று பிசாசுக்கு சொல்ல அவசியம், அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. In Mark chapter 1:24, Mark chapter 3:11, Mark chapter 5 verses 6 and 7, இந்த வசனங்களை பார்த்தால் அவர் ஒன்றும் விசேஷமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, ரொம்ப பக்தியா பெரிய பைபிளை தூக்கிட்டு வரல, சாதாரணமா தான் வர்றாரு. அவரை பார்த்தவுடனே பிசாசுகள் என்ன சொல்கிறது? நீ தேவனுடைய பரிசுத்த, you are the holy one of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆமென். நீ தேவனுடைய குமாரன், உமக்கும் எனக்கும். ஆமென். பிசாசுக்கு ஆண்டவர் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தன்னாலே தெரியும். நம்ம அதை விட மோசமா இருக்கிறதுனால தான் நமக்கு நிரூபிக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யோவான் ஸ்நானகனுக்கு நிரூபிக்கிறார். In John chapter 1:35, 1:31 அவர் யார் என்று அவன் கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், நீ ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வருவார். அந்த அவர் ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல் புறாவை போல் வந்து இருப்பார். அப்படி யார் மேல் வருகிறதோ அவர்தான் என்னுடைய குமாரன் என்று ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிப்படுத்தினார். In Matthew chapter 3, மத்தேயு 3ஆம் அதிகாரம் verses 16 and 17, இயேசுக்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்குகிறார். மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, கர்த்தர் யோவானுக்கு இவர்தான் தேவகுமாரன், one who has been approved of me, நான் அங்கீகரித்தவர் என்பதை கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. through a revelation and fulfilling it, that revelation, ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து அதை கண்களுக்கு முன்பு நிறைவேற்றி காண்பித்து இவர் அங்கீகரிக்கப்பட்டவர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. in Luke chapter 1:32, லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் மரியாளுக்கு சொல்கிறார், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமாய் இருக்கும், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு. அல்லேலூயா. தன்னிடத்தில் பிறப்பது, அவர் தேவகுமார், one who is approved by God, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை ஆண்டவர் மரியாளுக்கு எப்படி காண்பித்தார் என்றால், just through a simple revelation. தேவதூதன் அவளுக்கு சொன்னார், அந்த வார்த்தையை அப்படியே நம்பிட்டார். யோவானுக்கு அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகனுக்கு சொன்னார், நிரூபித்து காண்பிக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் மரியாளுக்கு சொன்னார், மனதிலே அதை அப்படியே நம்பினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் முதல் அற்புதத்தை இயேசு செய்யும் போது ராட்சரசம் குறைவுபட்டது என்று தெரிந்த போது, இதற்கு முன்பு இயேசு அற்புதமே செய்ததில்லை, அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அவளை ஆண்டவரிடத்திலே போய் நீர் ஏதாகலும் செய்யும் என்று சொன்னதுக்கு காரணம், she believed in the revelation she received from God. ஹல்லேலூயா, ஆமென். இவர் தேவனுடைய முத்திரையை பெற்றவர், இவர் தேவகுமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 17:5, 3 சீஷரை அழைத்து சென்றாரு. அந்த 3 பேருக்கும் இந்த மனுஷன், this person in human form, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். எப்படி? through an audible voice. ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கும் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென். Praise the Lord, hallelujah. Matthew 27:54, மத்தேயு 27:54 இயேசு சிலுவையில் அறையப்படும் அந்த நிகழ்ச்சி, a man who was in charge of the entire process, அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற செஞ்சுரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நினைத்தான் இவர் சாதாரண மனிதன் என்று. அவன் சாதாரண மனிதன் அல்ல, a man approved of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். எதை வைத்து உணர்த்தினார்? எப்படி உணர்த்தினார்? நேரடியாக பேசவில்லை, வெளிப்படுத்தலை கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். திடீரென்று சூரியன் இருண்டு போனது, திடீரென்று எதிர்பார்க்க முடியாத ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது, திடீரென்று இயற்கையிலே மாற்றங்கள் வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அதை பார்த்தபோது அவனுக்கு தெரிந்தது, this is a person approved of God. மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah,
எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அங்கீகாரத்தை தரும்போது இதை போன்ற ஒரு விதத்தில், இவைகளில் ஒன்று அல்லது இதை போன்ற விதத்தில் நம்மிலும் அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும், கொடுப்பார், எதிர்பார்க்க கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே in verse 24 Peter cites 3 unique ways through which God the Father revealed the approval that was upon Jesus the man. இயேசு என்று மனு உடல் எடுத்த இவர் வாழ்க்கையில் மனிதன் என்று சொல்வதற்கு காரணத்தை சொல்கிறேன். மனிதராகி உங்களுக்கும் நமக்கும் அது அவசியம் என்பதனாலே அதை சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். 3 விதத்திலே அப்ரூவல் கொடுக்கிறேன். எப்படி வாசிங்கள் அந்த வசனத்தை? இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவரை உங்களுக்கு தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவராக வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். புதிய ஏற்பாடு முழுவதிலும் கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே தாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபைக்கு அவர்கள் மேல் தேவ அங்கீகாரம் வருவதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்துகிற 3 முறைகளை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முதலாவது ஆண்டவர் இயேசுவை கொண்டு செய்கிறார். கர்த்தர் நம்மிலும் செய்வார், அதன் மூலமாக அங்கீகாரம் வரும். இரண்டாவது நம்மை கொண்டும் செய்வார், அதன் மூலமாக அப்ரூவல் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கொண்டு ஆண்டவர் செய்த முதல் காரியம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? miracles. ஹல்லேலூயா. ஆமென். தமிழில் அதற்கென மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்லியிருக்கிற மொழியாக்கம் தான் உண்மையான அர்த்தம் உடைய சரியான. இட்ஸ் க்ளோசர் டு தி ரியல் மீனிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வழக்கத்திற்கு மாறாக ஆச்சரியமாக நடந்தால் இதுவுமே அற்புதம் தான். கர்த்தர் இயேசு செய்த எல்லாமே அற்புதம் தான். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் அதற்கு பலத்த செய்கை என்று நிரூபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏன் அது பலத்த செய்கை? It is done just to demonstrate how powerful our God is. It's a power demonstration of our God. தேவனுடைய வல்லமை எவ்வளவு நிகரற்றது, எவ்வளவு மகிமையானது என்பதை காண்பிப்பதற்காகவே தேவன் சில ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். miracles, பலத்த செய்கைகள். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் Psalm 136 verses 11 and 12. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி புறப்பட பண்ணினார்? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் எத்தனையோ அற்புதங்களை மோசையின் மூலமாக செய்தார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையில சொல்கிறார். அதற்கு பெயர் பலத்த செய்கை. ஆமென். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார்? Because in the land of Egypt, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். There was an encounter between the power of Jehovah and the power of all the gods in Egypt. எகிப்து தேசத்திலே வழிபட்டு வந்த அத்தனை கடவுள்கள் எண்ணப்பட்டவர்களின் சக்திக்கும் யெகோவா தேவனின் வல்லமைக்கும் ஒரு மோதல் உண்டாயிற்று. மோசே கோலை போடுகிறான், மந்திரவாதிகளும் கோலை போடுகிறார்கள். மோசே தண்ணீரை அடிக்கிறான், ரத்தமாகிறது. மந்திரவாதிகளும் அடிக்கிறார்கள், ரத்தமாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Hallelujah. A challenge between the might or the power of God the Almighty and the so-called gods. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. ஆமென் சொல்ல கேட்கிறேன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில கட்டங்களிலே இப்படி சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மை சுற்றி இருக்கும் வல்லமைக்கு மேலாக ஆண்டவர் இயேசுவின் வல்லமை உண்டு. அவருடைய வல்லமைக்கும் ஆண்டவரை சூழ இருக்கிற வல்லமைக்கும் ஒரு மோதல் வரும்போது உம்முடைய வல்லமை தான் மேலானது என்பதை காண்பிக்க கர்த்தர் சிலர் மகிமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அது பண வல்லமையோ, படை வல்லமையோ, அரசு வல்லமையோ, எந்த வல்லமையோ சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சில நேரத்தில் அவைகளுக்கு மேலாக தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். எதற்கு காண்பிக்கிறார் தெரியுமா? To prove beyond any doubt
that He alone is the supreme, mighty, almighty God. அவர் ஒருவரே அனைத்திற்கும் தேவனானவர். அவருக்கு இணையாக எவரும் கிடையாது என்று சந்தேகத்திற்கே இடமில்லாத அளவு நிரூபிப்பதற்காக கர்த்தர் பலத்த செய்கை காண்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம். என்னுடைய சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் தேவிக்கிற தேவனுடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை கிடையாது, சந்தேகத்திற்கே இடமில்லை என்று நிரூபிக்கப்படுவதற்கு என் வாழ்க்கையிலும் சில பலத்த செய்கையை நீர் செய்வீராக. 1 ராஜாக்கள் 18:24 எலியா சொல்கிறான், நீங்களும் பலிபீடத்தை கட்டுங்கள், நானும் பலிபீடத்தை கட்டுகிறேன். எந்த கடவுள் அக்னினாலே உத்தரவு அருளுகிறாரோ அவரே மெய்யான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கிருபையை நாம் காணும்படி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 11:2 எகிப்திலே ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் மோசே இப்படி சொல்லுவார், அவர் பலத்த செய்கையினாலே உங்கள் கண்காண மகத்துவத்தை வெளிப்படுத்தின தேவன். Praise God. Amen. Amen. In Matthew 11:23 ஆண்டவருடைய பிரசங்கத்திலே கர்த்தர், ஹல்லேலூயா, ஆமென், தீரு, கப்பர்நகூம், பெத்சாயிதா ஆகிய 2 பட்டணங்களை குறித்து சொல்கிறார். கப்பர்நகூமே, பெத்சாயிதாவே, உன்னிடத்தில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சீதோனிலே செய்யப்பட்டிருக்கும் என்றால், சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால், அல்லேலூயா, ஆமென், அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். அங்கே நீ ஆண்டவர் தான் பெரியவர் என்று இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் பலத்த செய்கையை காண்பிக்கிறார். பலத்த செய்கை நிச்சயமாய் செய்கிறார். கப்பர்நகூமுக்கு அவர் வந்தார், செய்தார். தீரு, ஹல்லேலூயா, ஆமென், பெத்சாயிதாவுக்கு பலமுறை போனார். பார்வை இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கூப்பிடாமலே அழைக்காமலே பல நேரத்தில் நம்மை தாக்கும் எல்லா வல்லமைகளை விட அவருடைய வல்லமை மேலானது என்பதை நிரூபிக்க கர்த்தர் இறங்கி வருவார். ஆனால் நாமோ அதை அசட்டையாக விட்டதினால், அதன் முக்கியத்துவத்தை உணராமல், அதன் பலனும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்காமற் போய்விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஜெபம். ஆண்டவரே, அப்படி என் வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையை நிரூபிக்க நீர் இறங்கி வரும்போது அதை மறக்காமல் அதன் படிப்பினையை என் வாழ்க்கையிலே பதித்து வைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷருக்கு முன்பு ஒரு சின்ன ஒரு போட்டி. அவர் மறுரூபமலையில் இருக்கிறார். கீழே ஒரு மனிதன் தன் மகனை கொண்டு வந்து அவர்களை பார்த்து கேட்கிறார், இவனை விடுதலையாக்குங்கள் என்று கேட்கிறார். இயேசுவோடு இருந்தவர்கள், அற்புதம் செய்தவர்கள், 10ஆம் அதிகாரத்திலே அற்புதம் செய்தவர்கள், பிசாசை துரத்தினவர்கள் இங்கே கொண்டு வந்தால் முடியவில்லை. இயேசு இறங்கி வருகிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், இது இவனை கொடுமையாக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி போடுகிறது. எனக்கு தெரியவில்லை, எப்படி சமாளிக்க என்று தெரியவில்லை. சீஷரிடத்திலே போன முடியாமற் போயிற்று. கர்த்தர் நிரூபித்தார். ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் முடித்து காண்பித்தார். நம்மையும் சில நேரத்தில் பயன்படுத்தி கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையில் கொண்டு போவது, அதுக்கு பிறகு போர்டு போட்டு, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பிசினஸ் நடத்துவதற்காக அல்ல, விளம்பரம் செய்வதற்காக அல்ல. தேவன் நம்மை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அங்கீகரிக்கும் செயல்களில் அது ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2வது, அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, wonders. Hallelujah, amen. The mighty deeds of God is to prove beyond any doubt our God is the Almighty. There is no power that can match the power of this God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. 2வது, அதற்கு தமிழிலே அற்புதங்கள் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே அதிசயம், wonders. கர்த்தருக்கு மகிமை, ஆமென். இந்த செயல் ஆண்டவர் ஏன் செய்கிறார் என்றால், அதிசயம் என்று சொன்னாலே வியக்க வைக்க, ஆச்சரியப்படுத்த, just to astonish. Hallelujah, amen, hallelujah. வியந்து பார்க்க வைக்க. எதற்காக வியந்து பார்க்க வைக்கிறார்? why? ஏன் அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார்? just to make people who witness or who are involved with this to become inquisitive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களிலே அறிய வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். எதற்காக இது நிரூபிப்பதற்காக அல்ல, அறிந்து கொள்வதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை செய்தவரை அவரை அறிந்து கொள்வதற்காக, to know him. அல்லேலூயா, ஆமென். யோவான் 3:2, John 3:2.
ராத்திரியில் நிக்கோதேமு இயேசுவிடத்திலே வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறான், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அல்லேலூயா. உம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செய்யப்பட்டவை நான் கேட்டிருக்கிறேன். சில காரியங்களை பார்த்தானோ என்னவோ தெரியவில்லையோ, அதை பார்த்த போது அவன் மனதிலே ஒரு ஆர்வ கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவரும் செய்யாத அற்புதத்தை இவர் செய்கிறாரே, இந்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கிறாரே என்ற போது அவனுக்கு தெரிகிறது, must be from God, must be from God. ஆமென். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவராய் இல்லாவிட்டால் இது நடக்காது. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 2:1 அற்புதம் செய்தார். யோவான் 6:26 இயேசு 6 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு அதிகமாக போஷித்தார். ஆச்சரியப்பட்டார்கள் ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியப்பட்டதோடு நினைக்காமல் அவருக்கு தெரிந்தது இவரை ராஜாவாகவும் ஆக்கிவிடலாம் என்று தவறாக அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையிலே you are able to do wonders so that the onlookers will become inquisitive enough to know the God who did it. இதை செய்த ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வத்தை தூண்ட கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஜாஷுவா 3:5 நமக்கு தெரிந்தது. யோசுவா சொல்கிறான் இஸ்ரவேலரை பார்த்து, அவர்கள் யோர்தானின் கரையில் நிற்கிறார்கள், இன்றைய தினம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே, ஆங்கிலத்தில் என்ன இருக்கிறது, tomorrow God will do wonders. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேவன் உங்கள் நடுவிலே அதிசயமாக வியக்கத்தக்க காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஆர்வம் தூண்டினது? யாருக்கு ஆர்வம் எழுந்தது? யாருக்கு எழுந்தினதோ இல்லையோ, அன்று கர்த்தர் யோசுவாவுக்கு அவன் அறிந்து கொள்ள ஒன்றை செய்ய விரும்பினார். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்தில் யோசுவா மோசே மரித்த பின்பு எழும்பி வருகிறான். கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். I will be with you as I was with Moses. பலமுறை சொல்கிறார். ஜனங்களும் சொல்கிறார்கள், கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று சொல்கிறார்கள். ஆமென். வார்த்தையோடு நிறுத்தி விடாமல் அதை யோசுவாவின் வாழ்க்கையில உணர்ந்து கண்டுகொள்ள கர்த்தர் விரும்பினார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. ஆமென். மோசேயின் வாழ்க்கையிலே அவர்களை விடுவித்து வந்தபோது கர்த்தர் செய்த முதல் அற்புதம், செங்கடலில் பாதை உண்டாக்கினார். இப்பொழுது யோசுவாவின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற முதல் அற்புதம், யோர்தானை பிளக்க போகிறார். நான் மோசேக்கு எப்படி பாதை அமைக்க செய்தேனோ அப்படியே உனக்கும் செய்கிறேன். வெளியே வருவதற்காக அவனுக்கு பாறை, உள்ளே அழைத்து செல்வதற்காக உனக்கு பாறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்மிலே, பிறரில் இல்லாவிட்டால் நம்மிலே கர்த்தர் இந்த ஆர்வத்தை தூண்டி அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்திருப்பதற்காக கர்த்தர் God will do certain wonders which will help us to understand our God better, more than before. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மூன்றாவது ஆண்டவர் செய்வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடையாளங்கள். இதுக்கு சத்தம் மேல சயின்ஸ், SIGNS, நாட் சயின்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சயின்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடையாளங்களை காட்டுகிறார் நிரூபிப்பதற்காக. பலத்த செய்கையை காட்டுகிறார் அறிந்து கொள்ள செய்வதற்காக. அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறார். அதோடு நிறுத்தாமல் அடையாளங்களையும் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். மார்க் 16:17 பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க இந்த லிஸ்டை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. கொடுத்தாலும் போயிடுவாங்க. நிறுத்திட்டீங்களே. கொடுத்தாலும் உண்டு சாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அடையாளங்களை செய்கிறார். அடையாளம் எதற்காக? அடையாளம் காட்டுவதற்காக. ஆமென்.
அடையாளம் எதற்காக? இதை இந்த ஆள் செய்யல, அவர் செய்தார் என்று அவரை அடையாளம் காட்ட. Sign is to point out to the real source. Hallelujah. Amen. இவரால் தான் வந்தது. இதற்கு அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவர் பேதுரு யோவானை பயன்படுத்தி 40 வருடம் நடக்க முடியாதவன் எழுந்து நடக்க செய்கிறார். உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் பேதுருவை பற்றி கொண்டு அவர்கள் பின்னாலே ஆலயத்துக்கு போகிறான். அதை பார்க்க ஏராள கூட்டம் வருகிறது. உடனே பேதுரு அங்கு நின்று, அந்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது பார்ப்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நின்று அவன் சொல்லுகிறான், இது எங்களுடைய சுய பக்தியினாலோ எங்களுடைய சுய சக்தியினாலோ நடக்கவில்லை, அவரால் நடந்தது. அவன் நினைத்தால் வரட்டும், கூட்டம் வரட்டும், நம்ம யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முதல் அற்புதம் என்று அவன் குளிர் காயவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதற்கு பிறகு he was quick enough to show the sign, direction. இது அவராலே வந்தது. அடையாளம் காட்டுவதற்காக தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். In Luke chapter 2:12, உங்களுக்காக இன்று தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே அடையாளம். எதற்கு? அந்த ஊருக்கு போனால் அடையாளம் கண்டுகொள்ள, அடையாளம் காட்டுவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். Praise God. Hallelujah. Acts chapter 8:13, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சமாரியாவிலே கர்த்தர் பிலிப்பை பயன்படுத்துகிறார். பல அற்புதங்கள் நடக்கிறது. அதே ஊரிலே மந்திர சக்தியால் எல்லாரையும் பிரமிக்க செய்து கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறான். சீமோன் என்பது அவனுக்கு பெயர். அந்த சீமோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு யாரால்? பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களால் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த ஊரிலே ஆண்டவர் செய்த அடையாளங்கள் சீமோனுக்கு அடையாளம் காட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இருக்கும் வல்லமையை விட இவனுக்குள் இருக்கும் வல்லமை மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் ஞானஸ்தானம் பெறுகிறான். உட்கார்ந்து பேதுருவிடத்துல காசு கொடுத்து வாங்கிடலாம் தெரியாம கட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் அடையாளம் காட்டுவதற்கென்று நம்மிடையே செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனதில் ஒரு ஜெபம் இருக்கணும். யாரும் தெரியாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கர்த்தாவே என்னையே அடையாளமாக நினைத்து விடாதபடி காத்துக்கொள்வீராக. கர்த்தாவே நீர்தான் இதை செய்கிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ தான் போக வேண்டும் என்கிறார். எக்ஸோடஸ் சாப்டர் 4:9, அவன் சொல்ல, இல்ல ஆண்டவர் வேறு யாரையாவது அனுப்பும் என்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கோலை என்ன அடி ரத்தமாகிறது. கர்த்தருக்கு அடி ரத்தமாகல, சர்ப்பமாகிறது. பாலை பிடிக்க சொன்னார், அது மீண்டும் கோலாயிற்று. மறுபடியும் சொல்லுவார், உன் வலது கை மடியிலே போடு, வெண்குஷ்டமாகிறது. மறுபடியும் போடு, நன்றாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2 அடையாளங்களை உனக்கு தருகிறேன். இந்த 2 அடையாளத்தை வைத்து நம்பாவிட்டாலும் 3வது ஒன்றை தருகிறேன். நீ தண்ணீரை அடித்தால் அது அல்லேலூயா. ஆமென். எதற்கு? இவன் அந்நியனாக போக இருக்கிறான். போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பார், நீ யாருப்பா புதுசா வந்து கர்த்தரை குறித்து பேசுகிறாய்? நீ யார் உன்னை அனுப்பினது என்று கேட்டாலும் சொல்ல வேண்டும், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பி இருக்கிறார். I want to show the sign to the one who is the, amen, who said, who is what he said. இருக்கிறவராகவே இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இவை மூன்றுமே அற்புதங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நோக்கத்திற்காக கர்த்தர் இதை செய்கிறார். கர்த்தாவே, என் சூழ்நிலையிலும் நீர் இதை செய்யும் போது அதை பகுத்து பார்க்க கர்த்தர் கிருபை தருகிறார். Only when you understand what kind of an act, miraculous act that is, then we will also understand what exactly God wants to accomplish through that specific act. ஆண்டவரே, நீர் நிரூபிப்பதற்காக செய்தீரா? நீர் அறிந்து கொள்வதற்காக செய்தீரா? அடையாளம் காட்டுவதற்காக செய்தீரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் கேட்கணும். அதுக்காக 40 நாள் உபவாசம் எடுத்துறாதீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு அங்கீகாரத்தை தாரும் என்று கேட்டு டெய்லி be a normal Christian.
தினமும் வேத வாசித்து ஜெபித்து கர்த்தரை பின்பற்றுகிற சாதாரண ஆளாயிருங்கள். நீங்க எதையோ செய்து ஒரு புதிதான வினோதமான ஆளாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் நூதன தூதனாய் மாறிவிடுவீர்கள், நூதன சீஷனாய் மாறிவிடுவீர்கள், அத்தனை தவறான போதனைக்கும் ஆளாகி விடுவீர்கள். Be a normal Christian. Only expect God to grant you the approval because you live in a society that does not know the true and living God. Hallelujah. Amen. கர்த்தாவே நீர் அதை எனக்கு தருவீராக. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, you know, உங்களுக்குள்ளே, in your midst, பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். உங்கள் நடுவே செய்தார், உங்களுக்கு ப்ரூவ் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து இவைகளின் மூலமாக you already know, நீங்கள் இதை அறிந்திருக்கிற. யாரை பற்றியோ சொல்லவில்லை, உங்கள் நடுவே வாழ்ந்த இயேசு என்கிறவரை குறித்து, நாசரேத்தூரிலிருந்து வந்த இயேசுவை குறித்து சொல்கிறேன். அவர் உங்களுக்குள்ளே செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்தவைகளை நீங்கள் பார்க்கும் பாக்கியம், ஹல்லேலூயா, ஆமென், எத்தனை பேர் கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவன் என்ன சுட்டி காண்பிக்கிறான்? இதை கேட்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Because all these happen in your midst. It was proved directly to you. You were his contemporaries. அவர் வாழ்ந்த காலத்தில், ஏக காலத்தில் வாழ்ந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு யாரும் சொல்லி இல்லை, நீங்களே பார்ப்பதற்கு கர்த்தர் செய்தார். ஆமென். அது உங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இதை சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உணர்த்த விரும்புகிற செய்தியை சொல்லுகிறேன். Opportunity does not become the guarantee to show that you have it. கிடைக்கும் வாய்ப்பு வாய்த்து விட்டது என்று ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாய்ப்பை நாம் சரிவர பயன்படுத்தும் போதுதான் அது நமக்கு வாய்த்தது என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். இவ்வளவு மேலான ஸ்லாக்கியம் அவர்களுக்கு, இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இருந்தாலும் a greater opportunity அவர்கள் நடுவே இருந்த போது அதை அவர்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீர் விதமான நிறைவான காரியங்களை எங்கள் நடுவில் செய்த போது இந்த வாய்ப்பை பெற்றும் ஆண்டவரை அனுபவிக்க முடியாமல், அந்த அப்ரூவலை பெற முடியாமல் நழுவ விடாதபடி கர்த்தரங்களை காத்துக் கொள்வீரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோவான் 12:37, ஜான் 12:37. கொஞ்ச நேரம் எனக்கு தர வேண்டும் இதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக இத்தனை அற்புதங்களை அவருக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. என்னடா, ஹல்லேலூயா. இத்தனை அற்புதங்களை மார்க் 1:22-27 அவர் பேசின போது ஆச்சரியப்பட்டார்கள். ஆலயத்திலே பிசாசை துரத்தின போது ஆச்சரிய, they were amazed but did not accept. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் வியந்தார்கள் ஆனால் ஏற்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடியில நாங்கள் எங்களுக்கு கேட்க வேண்டிய முதல் கேள்வி நல்லா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு, அற்புதமா இருந்தது என்று ஆண்டவரை ஆச்சரியப்படுவதோடு நிறுத்தி விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே அங்கீகரிக்க கர்த்தர் கிருபை தருவீரா, விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தருவீரா. ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசு இவ்வளவு அற்புதம் செய்தாரு, ஆச்சரியப்பட்டாங்களே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயான்னு சொன்னாங்களே, அப்படி இருந்து ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த கூட்டம் இருக்குதே, இயேசு போன இடத்துக்கெல்லாம் போச்சு. ஆமென். ஏன்? டு தேம் இட் வாஸ் அ பாஸ்ட். அவர்களுக்கு அது நேர போக்காக பலருக்கு மாறிவிட்டது. ஏன்னா அற்புதம் செய்வாரு, கதை சொல்வாரு என்று அவர் பின்னாலே தேவைப்பட்டால் சாப்பாடும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா, அவர் பின்னாலே போய் கொண்டிருந்தார்கள். டு சம் இட் வாஸ் அ பாஸ்ட். எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு கண்ணுக்கு எதிர காமிக்கிறாரு, ப்ரூவ் பண்றாரு, அறிந்து கொள்ள ஆவலை தூண்டுகிறார், அடையாளம் காட்டுகிறார். இது எல்லாம் இருந்தாலும் செய்யலேன் தெரியுமா? அவங்க மனசுல இருந்த அந்த மார்க்க பக்தி, that religiosity. ஆமென். நாங்கள் வழக்கமாக செய்கிறோமே என்று அவர்களுக்குள் இருந்த அந்த வழக்கம். அல்லேலூயா. ஆமென், ஆமென்.
the religion and the ritual. இப்படியே பிறப்பிலிருந்து நாங்கள் செய்து பழகிவிட்டோமே என்று அந்த பழக்கத்தை விட முடியாத ஒரு அசட்டுத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது, அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக நின்றது. ஆண்டவர், என் வாழ்க்கையிலும் நீர் ஆச்சரியமானதை செய்யும் போது நான் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நான் செய்து வருகிற பழக்க தோஷம் தடையாக நின்று விடாதபடி கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் பகுதி. நெக்ஸ்ட் வேர்ஸ். அப்படி இருந்தும் அவ்வளவு போதும் தேவன் போதும் போதும். கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்தார், உங்களுக்கு நிரூபித்தார். ஆண்டவர், நீங்களும் அதை அறிந்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, yet. ஆமென். தமிழ்ல தான் அந்த வார்த்தை இருக்கு, அப்படி இருந்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற, you are privileged. இவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற முதல்ல ஏற்றுக்கொள்ளல. இப்போ நீங்க ஸ்லாக்கியம் பெற்ற நீங்கள் you did the contrary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி இருந்தும் செய்ய வேண்டியதை செய்யாமல் அதற்கு முற்றிலும் முரணானதை செய்தீர்களே. ஆண்டவரே, நீர் உம்முடைய அங்கீகாரத்தை எங்களுக்கு தரும்போது நீர் எங்களுக்கு சொல்ல, நிரூபிக்க, அடையாளம் காட்ட, கற்றுக் கொடுக்க விரும்பும் காரியங்களை அறிகிற நாங்கள் அதை அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்த பின்பு அதற்கு மாறாக செயல்படாதபடி கர்த்தர் எங்களை தடுப்பீரார். ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லக்கூடாது? நல்ல இத்தனை வாக்குத்தத்தம் கேட்டோம், இத்தனை பிரசங்கம் கேட்டு, இத்தனை பைபிள் ஸ்டடி, அப்படி இருந்தும் என்று ஒரு வார்த்தையை போட்டுடக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தாவே, we should never be contrary. ஏன் அப்படி நினைத்தார்கள்? ஜான் சாப்டர் 11 verses 47 to 53 குறித்து வைத்து வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். யோவான் 11 லாசருவை எழுப்பி இருக்கிறார். இதை விட பெரிய அற்புதம் என்ன? 4 நாளைக்கு முன்பு எழுப்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தார் வாசாரியர் ஒன்று கூடி இந்த மனுஷன் ஓவர அற்புதம் செய்துட்டு இருக்கிறான், இப்படியே விட்டா நம்ம ஆளெல்லாம் கூட்டிட்டு போயிடுவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கடைசியில பார்க்க அந்த நாள் முதல் இவரை கொலை செய்வது எப்படி என்று திட்டம் போட்டாங்க. என்ன செய்திருக்கணும்? நமக்கும் அது வரட்டும் என்று சொல்லி போவதற்கு பதில் அவரையே கொலை செய்ய திட்டமிட்டார்கள். This is the contrary. அல்லேலூயா. நாமும் கவனமா இல்லாவிட்டால், ஆண்டவரே, நீர் விரும்பும் காரியத்தை செய்யாமல் விபரீதமான காரியத்தை செய்துவிடக் கூடும் என்ற ஆண்டவரே காத்துக்கொள்வீராக. ஏன் அப்படி மாறினார்கள்? They were privileged but did the contrary. Why? அவர் கூட ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு, he was privileged but did the contrary. treasurer யூதாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கூடவே இருந்தான். he was privileged than all. எல்லாரை விட அவனுக்கு ஸ்லாக்கியம், பணப்பையை ஏந்தி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். but he did the contrary. பணப்பையை வைத்தால் கர்த்தருக்காக வைக்க வேண்டியவன் தனக்காக பணத்தை சம்பாதிக்க போயிட்டான். 30 வெள்ளி காசு கிடைக்குது என்று போய்விட்டான். கர்த்தருக்கு ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. wow, why, what made him to become the contrary? ஏன் அப்படி போனான்? எங்க போனா? அவன் பிரசங்கம் கேட்கலையா? இயேசு செய்த அற்புதத்தை அவன் பார்க்கலையா? இவனும் அற்புதம் செய்யலையா? எல்லாம் செய்தானே, இருந்தும் மாறி போனதற்கு காரணம் என்ன? Luke chapter 22 verse 3, John chapter 13 verse 2. Hallelujah, hallelujah. யோவான் சொல்கிறார், யூதாசை சாத்தான் தூண்டினான். John 13 அப்படிதானா? பிசாசானவன் இருதயத்தை என்ன செய்தானா? அல்லேலூயா. ஆமென். லூக்கா ரொம்ப டீட்டெயிலா சொல்றார். தூண்டினான் மட்டும் இல்ல, யூதாசுக்குள் சாத்தான் பூந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளியே இருந்து சில லேசா தாட்டு கொடுப்பான், இப்படி செய் இப்படி செய் என்று, கடைசியில் உள்ளே போய்விட்டான். அவன் he was privileged but did the contrary because he gave room to the devil. பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் போது எவ்வளவு ஸ்லாக்கியம் பெறும் ஆவிக்குரிய கிருபை நிலையில் நாம் இருந்தாலும் நாம் விபரீதமான மாறானதை செய்துவிட வாய்ப்பு உண்டு. ஆகவே என் இருதயம் கர்த்தாவே உமக்கு மட்டும்தான், பிசாசுக்கு அங்கு இடம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஓடி போற மாதிரி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை குறித்து, சவுலை குறித்து சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறான்.
சவுல் ராஜா ஸ்லாக்கியம் பெற்றவன், தேவனுடைய ஜனத்திற்கு முதலாவது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை குறித்து 58ஆம் சங்கீதம் Psalm 58 verse 5 இப்படி தாவீது எழுதுகிறார். எப்படி? அவங்க சத்தமா வாசிங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல். இவ்வளவு பிரிவிலேஜ் சவுல் உனக்கு இருந்துச்சப்பா, இவ்வளவு பிரிவிலேஜ் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பலமுறை நீ தாவீதுக்கு விரோதமாய் போன போது, தேவன் சொன்னதை செய்யாமற் போன போது, ஹல்லேலூயா ஆமென், பொறுத்திரு என்று சொன்னால் அவசரப்பட்டு பலி செலுத்தினாயே, இதையெல்லாம் நீ செய்த போது பலமுறை உனக்கு சொன்னார். ஆனா நீ என்ன செஞ்சுட்ட? மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, தலையை மண்ணுக்குள்ள விட்டுட்ட. ஏன்னா அந்த காதுக்குள்ள அந்த சத்தம் வந்துடக்கூடாது என்பதற்காக நீ தன் காதை அடைத்து கொண்ட. ஹல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா. சிரிப்பதை போல இருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு அது நடந்து விடக்கூடாது கர்த்தாவே. என் வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் இவ்வளவு மகிமையானவளை செய்யும் போது, நீர் என்னோடு பேசும்போது நன்றா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒருவேளை ஒப்பு கொடுத்து வைத்து விடுவாரோ, ஆண்டவர் எதையாவது விட சொல்லிடுவாரோ, அப்படி ஆல்டர் கால் வரும்போது காதை மூடிடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படியெல்லாம் ஆண்டவரே, நீர் சொல்வதை கேட்கிற நாங்கள் நீர் சொல்வதை செய்ய எங்களுக்கு இடமளிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். அல்லேலூயா. A man approved of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மூன்றாவது முக்கியமான செய்தி, ஆனால் நேரமாகிறது, சரின்னு சொன்னா பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் என்னை அங்கீகரித்திருக்கிறீர் என்பதற்கு ஆதாரம் தேவை. ஆண்டவரே, கர்த்தர் உடைய அங்கீகாரம் என்னை குறித்து வர வேண்டும் அப்பா. என்னை குறித்து சொல்லப்பட வேண்டும். என் பெயரை போட்டு மேன் அப்ரூவ்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, உமன் அப்ரூவ்ட் ஆஃப் காட் என்று வர வேண்டும். கர்த்தாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய அங்கீகாரம் வர வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் எதை அங்கீகரிக்க மாட்டார் என்று நமக்கு தெரிய வேண்டும். What God will not approve. Lamentations chapter 3 verses 34, 35 and 36. 34, 35, 36. கர்த்தர் எதை அப்ரூவ் பண்ண மாட்டார்? என்னுடைய வாழ்க்கையில் இது இருந்தால் கர்த்தர் இதை அப்ரூவ் பண்ண மாட்டார். டெய்லி பைபிள் வாசிக்கலாம், டெய்லி ஜெபம் பண்ணலாம், வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணலாம், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் இந்த மூன்றும் இருந்தால் கர்த்தர் என்னை அப்ரூவ் பண்ண மாட்டார். 34வது வசனத்தில் என்ன இருக்கிறது? ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும், சிறைப்பட்டவர்களை கால்களின் கீழ் நசுக்கிறான். அவன் ஏன் சிறைப்படுகிறான்? Why somebody is a prisoner? Because he did something wrong worthy of punishment. தண்டனைக்குரிய ஒன்று தவறை செய்ததனாலே அவன் சிறையில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவன் குற்றவாளி தாங்க, அவன் குற்றவாளி தான், அவன் தண்டனைக்கு உரியவன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் தண்டனைக்கு உரியவன் என்பதனாலே நீ உன் காலால் அவனை நசுக்க நினைக்காதே. அவன் செய்தது நீ செய்யல, அதை விட நீ நியாயமானவனாய் நல்லவனாக இருக்கிறாய். பட் ரிமெம்பர், கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொருவர் அநியாயமான தவறு செய்து அதனால் தண்டிக்கப்படுகிறார் என்று அறிந்திருந்தும் நீ உன் மனதிலோ உன் செயலிலோ அவனை மிதித்து தள்ள நினைக்காதே. Don't despise him. ஹல்லேலூயா ஆமென். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள் இருந்தால் அப்ப கர்த்தர் இன்று ராத்திரியிலே அது அகன்று போக செய்வாராக. இரண்டாவது, அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும். ஆமென். அதுக்கு முன்னால உதாரணம் சொல்லணும்னு நினைச்சேன். மத்தேயு 18 ஆண்டவர் சொல்லுகிறார் 23 to 35, ஏகப்பட்ட கடன் இவனுக்கு, ராஜா அவனை மன்னித்து விட்டார். இவனிடத்துல 100 தான் வாங்கியிருக்கிறான் ஒருத்தன். மன்னிப்பை பெற்ற இவன் அவனை விடல, தொண்டையை பிடித்து நெருக்கிறான். நீ இப்பொழுது கொடுக்காவிட்டால் ஆண்டவரே, அவன் குற்றவாளி தான், ஆனால் நாங்கள் அவனை நசுக்காதபடி கர்த்தர் எங்களை காத்துக் கொள்வீரார். அடுத்து சொல்கிறார் என்னது? மனுஷனை அவனுடைய வழக்கிலே இல்ல 35, உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை, don't turn aside the right of a man before the face of the most high God. Hallelujah. Amen. உன்னதமான தேவனுக்கு முன்பு எந்த மனிதனுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? என்ன உரிமைங்க? ஹல்லேலூயா ஆமென். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்த அவனுக்கு உரிமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனிபாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். பிசாசு ஒரு ஆளை தவிர,
அவன் மனம் திரும்ப மாட்டான். அதனாலதான் மற்ற எந்த மனிதருக்கும் இந்த ஆண்டவரிடத்திலே வந்து every human being has a right to come to the face of the most high God. நம்முடைய முகத்திலே வர முடியாது, விட மாட்டோம். ஆனால் அவருடைய முகத்திற்கு முன்பு வந்து, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்க உரிமை இருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது, அந்த நபர் செய்த அநியாய அக்கிரமம், எனக்கு செய்த தீமைகளை நான் தெரிந்திருக்கும் போது, நான் போய் அந்த உரிமையை அவர் செய்யாதபடி புரட்டி விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நான் செய்யும் செயல்கள், நான் செய்யும் காரியங்கள் அவர் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் மனம் பொருந்துவதற்கு தடையாக, முட்டுக்கட்டையாக இருந்து, I must not turn aside the right of any person to come before the face of God. அடுத்து ஒன்றை சொல்கிறார், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் he approves not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆளுக்கு ஒரு கேஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நியாயமான கேஸ், ஹல்லேலூயா, ஆமென். அதை அவர் முறையிட்டு அதற்கு பரிகாரத்தை தேட விரும்பினால், நீ போய் ட்விஸ்ட் பண்ணி திசை திருப்பி விடாதே என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். புரிகிற பாஷையில பேசணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த ஆளுக்கு ஒரு நியாயமான கேஸ், அது உனக்கு தெரிய வருகிறது. நீ ஊரெல்லாம் அதை பற்றி சொல்லி அந்த ஆளை ஒன்றும் செய்யாமல் ஆக்கி விடாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணுவோம்? அப்படியே சொல்ல மாட்டோம். அதுக்கு கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சுதான் ட்விஸ்ட் பண்ணுவோம். இதனால் தான் இப்படித்தான் என்று சொல்லி விடுவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நான் இவைகளை செய்யாதிருக்க கர்த்தர் உதவி செய்வீரா? because such activities cannot see the approval of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 Timothy 2:15, 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும். ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது, study to show thyself approved unto God. ஆண்டவர் என்னை அங்கீகரிக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ரெண்டு காரியம் செய்ய சொல்றாரு. என்னது? ஸ்டடி அண்ட் ஷோ. படிச்சிருவோம் எல்லாரும், ஆனா அடுத்துதான் காமிக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேதத்தை 5 தடவை படித்தவன் கை உயர்த்துங்க, இப்ப இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மில் பலரும் உயர்த்தி விடுவோம். ஆனால் கர்த்தரை என்னை அப்ரூவ் பண்ணணும்னா படித்ததை என் வாழ்க்கையில செய்து காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். Live the word you studied. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தருவீராக கர்த்தாவே. மேடையில் இருக்கிற எனக்கும் தர வேண்டும், அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் தர வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, that's the only way. உம்மிடத்தில் அப்ரூவல் பெறுவதற்கு நீர் எங்களுக்கு அவ்வப்போது தருகிற வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. ரோமன் 16:10, ரோமர் 16:10. கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோவை வாழ்த்துங்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? salute Apollos, approved in Christ. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ரோமாபுரி சபையிலே ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் ஒரு கிரேக்க பெயர் மாதிரி தெரிகிறது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறான். அவனை குறித்து பவுல் இப்படி எழுதுகிறார், Apollos is approved in Christ. கிறிஸ்துவுக்குள் அவன் அங்கீகரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவன் பழைய வாழ்க்கை எப்படியோ பழைய நிலைமையை அழங்க தெரியாது. Now he is approved in Christ. எப்படி தெரியும்? தமிழில் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உத்தமன், அவன் உத்தமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டும் என்றால் நான் உமக்கு முன்பு உத்தமனாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதனால்தான் அந்த எஜமான் கடைசியிலே சொல்கிறான், நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிறார். அங்கு போன பிறகு ஆண்டவரே அதை வாங்காமல் இங்கு இருக்கும் போதே வாங்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா காரியத்திலும் உமக்கு உத்தமமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சற்று நேரம் எடுத்ததனால் பொறுத்துக்கொள்ள கேட்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தின் முன்பு, ஆண்டவரே, எத்தனையோ சபைக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா. ஆண்டவரே, ஓலை குடிசையிலிருந்து ஆராதிக்கிறார்கள்,
எங்களுக்கு நல்ல கட்டடத்தை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஃபேன் கூட இல்லாமல் ஆராதிக்கிறார்கள், எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஏர் கண்டிஷனை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கத்தில் இருக்கிறார்கள், எங்களுக்கு தருகிறீரப்பா. வசனங்களை தருகிறீர், வார்த்தைகளை தருகிறீர், எங்கள் நடுவே எத்தனையோ அற்புதங்களை நீர் செய்கிறீர். இவைகளெல்லாம் பெற்ற நாங்கள் ஆச்சரியப்பட்டு அங்கீகரிக்காதவர்களாய் போய்விடாதபடி கர்த்தாவே, கேளிக்கைக்காகவோ நேரப்போக்கிற்காகவோ அல்ல, எங்கள் பழக்கங்கள் குறுக்கே வராதிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரத்திலே கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே சாத்தான் என்னை தூண்டுவதற்கு, அவன் ஆண்டவரே என் மனதிலே புகுந்து கொள்வதற்கு இடம் அளிக்காதிருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு எப்படி தூண்டுவான்? ஆண்டவர் சொல்வதை செய்யாதே என்று சொல்லவே மாட்டான், செய்யாதே என்று சொல்லவே மாட்டான். அவன் சொல்லுவான், இப்போ செய்யாதே, நாளைக்கு செய்யலாம், இப்பொழுது செய்யாதே, நாளைக்கு செய்யலாம். ஆண்டவரே, என் காதை நான் அடைத்துக் கொள்ளாதபடி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே, செய்ய எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரத்தில் சொல்லுவோமாக, ஆண்டவரே நீர் அங்கீகரிக்காத எதுவும் எனில் இல்லாதபடி கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, படிக்கும் அறியும் கேட்கும் வசனத்தை என் வாழ்க்கையில் காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உத்தமத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தாவே பலத்த செய்கைகளை செய்வீராக. என் வாழ்க்கையிலே கர்த்தாவை அறிந்து நிரூபிப்பதற்காக பலத்த செய்கை செய்வீராக. என் வாழ்க்கையிலே இன்னும் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. உம்மை என் வாழ்க்கையில் அடையாளம் காட்டுவதற்கு அடையாளங்களையும் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென்.